இப்படி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே கையெழுத்து போட்டாங்க. அவங்களுடைய அரசியல்ல பொது வாழ்க்கையில தலையெழுத்து என்ன? எத்தனை பேர் உங்களை விட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெளியே போயிருக்கிறாங்க? எத்தனை பேர் வெளியே போறதுக்கு சுப முகூர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? அதுல கவனம் செலுத்தி அதுல என்ன மக்களுக்கு செய்ய போறோம், தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், எங்களுடைய அஜெண்டா என்ன, எங்களுடைய திட்டங்கள் என்ன, எங்களுக்கு நாங்க சுகாதாரமான குடிநீர் தர போறோம், பாதுகாப்பான மக்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்க போறோம். இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே இவரை நம்பி வந்தவங்களே நட்டாற்றுல இருக்கிறாங்க. இவரு காலையில எந்திரிச்சு நாங்க அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு டெய்லி ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இது என்ன உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது, மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகுது? ஆகவே இதெல்லாம் உங்க பேட்டினால மக்களுக்கு துளி அளவு நன்மை ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு இருப்ப வேணா நீங்க ஊடகத்து மத்தியில உறுதி செஞ்சுக்கலாமே தவிர மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கு அவர் தவறான வழியில போறாரு.